வெல்கம் பேக் டு சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்: புளி ஊற வச்சுக்கோங்க, மீன், குழம்பு மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், தேங்காய், தனி மிளகாத்தூள், வெந்தயம், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி. ஃபஸ்ட்டு தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம், ஒரு 4 கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சி ஒரு சட்டியில் வடிகட்டுங்க. புளி வடிகட்டினதுக்கப்புறம் அது கூட நம்ம தேங்காய் அரைப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் அரைப்பு போட்டு தண்ணி ஊற்றி புளிப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளிப்பு எல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சால்ட்டு போடுறேன். சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளிப்பு பார்த்து புளி ஊற்றணுன்னா புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சு உள்ளே போட்டு மசிச்சு விடுறேன் கைனால். 3 பச்சை மிளகா உடச்சி போடுறேன். இப்போ கூட்டி வச்சுருக்க குழம்ப அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து சைடில் நுரை சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் மீன் நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி நுரை பிரிஞ்சு சைடில் வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து மீன் கொதிச்சிட்ருக்க டைமில் தாளிப்பு போட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து குழம்புல ஆட் பண்ணுங்கள். பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி குழம்பு கொஞ்சம் நல்லா காய விடுங்க. இப்போ கடைசியாக நம்ம மீன் குழம்புக்கே ஃப்ளேவர் தரப்போகிற 3 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 பல் பூண்டு, 2 சீரகம், 2 மிளகு போட்டு நல்லா தட்டுங்க. தட்டி அதை ஆஃப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் அது கொதிச்சா போதும். இப்போது நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. சாப்பாட்டோட மீன் குழம்பையும் மாம்பழத்தையும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அடிபொலியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.